ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரிலாக்ஸ் ரெசிபீஸில் கிறிஸ்பியான பாக்கெட் சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம ஊர் வெங்காய சமோசாவோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஓமம். இந்த பாக்கெட் சமோசாவுக்கு இந்த ஓமம் தான் ஒரு நல்ல ஒரு வாசம் கொடுக்குங்க. இது லைட்டாக விரலால் அப்படி கசக்கி விட்டுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நெய்யை நம்ம சூடாக கூட சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம பூரி மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கணும். மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் தடவி அப்படியே மூடி வச்சிடலாம். இது ரொம்ப நேரம் ஊற வேண்டியதில்லை. நம்ம உள்ள ஸ்டஃபிங் தயார் பண்ணுற வரைக்கும் ஊறிட்டு இருந்தால் போதும். உள்ளே வைக்க வேண்டிய மசாலாக்காக கொஞ்சம் இஞ்சி துருவி வச்சுருக்கேன், கேரட் துருவி வச்சுருக்கேன், வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி எல்லாம் எடுத்துக்கலாம். நீங்கள் பீன்ஸ் கூட பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இதை தோலை எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கையால் மசிச்சு விட்டுக்கலாம், உடச்சி விட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு நம்ம ஜீரகம் தான் சேர்த்துக்கணும். கடுகு உளுந்த பருப்பெல்லாம் இதுக்கு தேவையில்லை. ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சோம்பு வாசம் பிடிக்குன்னா சோம்பு கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் துருவின இஞ்சி, பச்சை மிளகாய் இதை சேர்த்துடலாம். இஞ்சி லைட்டாக பொரிஞ்சாக்கில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் லேசாக அந்த பச்சை வாடை போனாலே போதும். நம்ம பொன்னிறமாலாம் வதக்க வேண்டியதில்லை. ஒரு 2 டீஸ்பூன் விதை கொத்தமல்லி இதை மிக்சியில் கொரன்னு பொடி பண்ணிக்கலாம். துருவின கேரட்டு, நீங்கள் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தா பீன்ஸையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் இப்போ சேர்த்துடலாம். இது எதுவுமே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கக்கூடாதுங்க. நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு 2-3 தடவை வதக்கி விட்டால் போதும். அந்த க்ரன்ச்சினஸ் அதில் அப்படியே இருக்கணும். இப்போ உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொரன்னு பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த விதை கொத்தமல்லியை சேர்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா சமோசாக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குங்க. இது நம்ம ஊர் சமோசாவோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்துருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் பொடியாக கட் பண்ண மல்லி இலை, புதினா தேவையில்லை, மல்லி இலை போதும். மல்லி இலையும் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டஃபிங்கை ஆற விட்டுறலாம். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரைக்கும் ஆறட்டும். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை மூணு பாகம், நான் 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துருந்தேன். இது 3 உருண்டையாக நான் பிரித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் அளவுக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக இருக்கணும். இது அரிசி மாவு தொட்டு நம்ம பரத்திக்க போகிறோம். இந்த சமோசா நம்ம ஊர் சமோசாவோட கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ரொம்ப மெல்லிசாக பரத்தணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பரத்திட்டு 4 பக்கமும் கார்னர்ஸ் கட் பண்ணி எடுத்துடலாம். இது 4 ஷீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 4 ஷீட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பூரணம் ஸ்டஃபிங், அதில் சின்ன சின்ன உருண்டையாக வச்சு இந்த மாதிரி பேக்கெட் மாதிரி செஞ்சுக்க போகிறோம். மாவு ஈரப்பதமாக இருந்தால் அதுவே ஒட்டிக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ட்ரை ஆகிட்ட மாதிரி தோணுச்சுன்னா லைட்டாக தண்ணி தொட்டு ஒட்டிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானாக்கில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்ச பிறகு நம்ம பாக்கெட் சமோசாவை பொரிச்சு எடுக்கலாம்.
உள்ள ஸ்டஃபிங் ஆல்ரெடி குக் ஆனதான், வெளியில் உள்ளது நல்ல மொறுமொறுன்னு வரணும். நம்ம கொஞ்சம் திக்காக போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக தான் பொரிஞ்சு வரும். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனாக்கில் நம்ம எடுத்து வச்சிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.